மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க நம்ம யாருக்கும் தெரியாம போய் அந்த 2 பிள்ளைங்க கிட்ட இவங்க பேர் என்னன்னு கைய பிடிச்சு கேட்டு உறவாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தம்பி இவங்களால எல்லாம் இப்படி யோசிக்க முடியுது? இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்து கதறத பார்த்தோம். எப்படி இவங்களால இப்படி நடந்துக்க முடியுது? ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ இல்ல கங்கா, நான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகல. பிள்ளையாருக்கு பூ வைக்கலான்னு போனேன். அவதான் என்ன புடிச்சு இழுத்து, உங்க மகன் என்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்காரு, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு ஏதேதோ பேசுறா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. என்ன சொல்லணுமா அவருக்கு? கத்தார்ல அவருக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருக்கு, அத பத்தி சொல்லணும்னு சொன்னாரா? இல்ல அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன் வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு அவரு சொல்ல நினைச்சாரா? இல்ல அவர் என்ன ஏமாத்திட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்காரு, அத சொல்லணும்னு நினைச்சாரா? உங்க மகனுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவர் வேற ஒரு குடும்பம் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இத சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அந்த தைரியத்துலதான் அவ உங்ககிட்ட பேசினா, அப்படிதானே? ஐயோ இல்ல சாரதா, கோவத்துல எதையாவது பேசாதடி. அவ சந்தான பேரை சொல்லி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி இந்த பிள்ளைங்க மாதிரி தானே அந்த பிள்ளைங்களும் சொன்னா, அதனால தாண்டி நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். யார் மாதிரி யார் பாட்டி? நாங்களும் அவங்களும் ஒன்னா? ஐயோ இத்தனை நாளா பாட்டி பாட்டின்னு உன் பின்னாடி வந்த நாங்களும் அவங்களும் ஒன்னா? நல்லா கேளுடி, நல்லா கேளு. ஐயோ ஏன் பாட்டி இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன்டி, தயவு செஞ்சு இத பெருசு பண்ணாதீங்கடி. பாட்டி நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. அமைதியா இருக்கா? கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்ன தம்பி போங்கன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு கைய புடிச்சு